குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டாப்பிக்காக அதில் இருக்கிற ப்ரிலிம்ஸ் லெவல் மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸை ஒரு கேட்டகரைஸாக உங்களுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ எங்களோட கிளாஸோட குவாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆன்லைனில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இந்த யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டேஜஸ் அப்படின்றது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டாப்பிக்கு. நிறைய பசங்க வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுற ஒரு டாப்பிக்கு. அதில் எலெக்ஷன்ஸ் பேஸ்டு எலெக்ஷன்ஸில் ஏபி எலெக்ஷனில் நிற்கிறாங்க, இவங்க இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாங்க, அவங்க இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் நிறைய வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷின் மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், எலெக்ஷன் பேஸ்ட் கொஷின்ஸு. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன் எலெக்ஷன் பிட்வீன் 2 கேண்டிடேட்ஸ் த ஒன் காட் 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். சரிங்களா? அப்போ இங்கே வார்த்தை பாருங்க, பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எது 100%ன்றதுல அடிக்கடி நீங்கள் கேட்டே இருக்கணும். 2 கேண்டிடேட்ஸ் எலெக்ஷனில் கலந்துக்கிறாங்க. ஒன் காட் 55% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். அப்போ வேலிட் ஓட்டில் 55% வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ இன்வேலிட் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற வார்த்தை இங்கே வருது. ஓட்டு வேற, வேலிட் ஓட்டு வேற. கரெக்டாக? இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க, 20% ஆஃப் த ஓட்ஸ் வேர் இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மொத்த ஓட்ஸ் வந்து 100%ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வேலிட் ஓட்ஸு இன்வேலிட் ஓட்ஸ்னு 2ஆ பிரியுது. சரியா? நான் சும்மா உங்களுக்கு கலர் கோடிங்கில் பிரித்து காமிக்கிறேன். வேலிட் ஓட்ஸு இன்வேலிட் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வேலிட் ஓட்ஸ் இன்வேலிட் ஓட்ஸ் வந்து 20%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேலிட் ஓட்ஸ் எத்தனை? 80%. இது நமக்கு தெரியும். கரெக்டா? இப்போ இந்த வேலிட் ஓட்ஸில் 55% ஒருத்தன் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 கேண்டிடேட்ஸில் ஒருத்தன் வாங்கியிருக்கான் அப்படின்றாங்க. அப்போ இன்னொருத்தன் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பான் அப்படின்னோடனே இந்த 80லேருந்து 55 சப்ராக்ட் பண்ணக்கூடாது. ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா 55% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ்னா இது திருப்பி 100% ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதில் 45% அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் ஒரு 100 ரூபாய் இருக்குது. நான் வந்து ஊருக்கு போகிறேன், ஒரு 50% நான் டிக்கெட்டுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்க. 50 ரூபா செலவு பண்ணிடுறேன். மீதி 50 ரூபா எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற மீதி காசில் 80%க்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் உடனே 100 ரூபாய்க்கு 80 ரூபான்னு யோசிச்சு எங்கடா நம்ம தான் 50 ரூபா டிக்கெட் செலவு பண்ணுறோமே யோசிக்கக்கூடாது. திரும்பி திரும்பி 100 ஆகும். அதுதான் எங்கள் பாயிண்ட்டு. ஸோ வேலிட் ஓட்ஸ் திருப்பி 100 ஆகி அதில் 55% 45% யோசிக்கணும். சரிங்களா? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வேர் 7500 அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த மொத்த ஓட்டு வந்து 7500 அப்படின்னா த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் அதர் கேண்டிடேட் இவன் தான் வின்னர் பற்றி இவனை சொல்லிட்டாங்க. இவன் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல இதை ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிட்டு இப்போ 7500 100% 7500னா 10% எவ்வளோ? பர்சன்டேஜை ஃபார்முலா மாதிரி டீல் பண்ணாதீங்க. முதல்ல நம்ம எப்படி வந்து ஒரு கடைக்கு போனால் 10% டிஸ்கவுண்ட்னா என்னன்னு யோசிக்கிறோமோ அது மாதிரி யோசிங்க. ஒரு 7500 பொருளுக்கு 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? ஜஸ்ட் ஒரு 0 தானே அடிப்போம், 750. அப்போ 20% 1500 அப்படின்னு வந்துடும். அப்போ 6000 ஓட்டு தான் வேலிடு. இந்த 6000 தான் இப்போ 100%. அடுத்த ஸ்டெப்பில் 6000ன்றது 100%. இப்போ நமக்கு எவ்வளோ வேணும்? 45% வேணும். சரிங்களா? ஸோ திருப்பி பாருங்க, 50% எவ்வளோ? 100% 6000னா 50% 3000. 5% எவ்வளோ? அப்படியே இங்கே 00 அடிக்கலாம் இல்லையா? 300. அப்போ இதை கழிச்சிங்கன்னா 2700. இதுதான் வந்து இந்த அதர் கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வாங்கினான்னு கேட்டிங்கன்னா 2700 ஓட்டு அப்படின்னு வரும். ஸோ அதான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ எலெக்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எந்த டேட்டா கொடுக்குறாங்களோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் வரைஞ்சிருங்க. அப்புறம் அதில் எந்த டேட்டா கொடுக்குறாங்களோ அதுலேருந்து அப்ரோச் பண்ணி போகலாம். சரிங்களா? புரியுதா? ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2. இன் an election between 2 candidates, திரும்ப ஒரு 2 கேண்டிடேட்டுக்கான எலெக்ஷன். A candidate who gets 40% of the total votes is defeated by 15,000 votes. சரியா? The number of votes polled by the winning candidate. இங்க வேற எதுவுமே சொல்ல அவன். அப்போ மொத்த ஓட்ஸ்ல 40% வாங்கினவன் 15000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ மொத்தம் 100% எடுத்துக்கங்க. அதுல 40% ஒருத்தன் வாங்கியிருக்கான்னா அப்போ மீதி யார் வாங்கியிருக்கணும்? 60% வாங்கியிருக்கணும். இப்போ இத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டோன்னு சொல்கிறேன்ல, 5 ஓட்டு வித்தியாசத்தில் நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 500 ஓட்டு வாங்கியிருந்தேன்னா வின் பண்ணவன் 505 ஓட்டு வாங்கியிருக்கான்னு அர்த்தம். அப்போது இந்த வித்தியாசம் தான் 15000 ஓட்டு. ஓகே, டிஃபீட்டட் பை 15,000 ஓட்ஸ்னா அப்போ இவன் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டான்? 20% ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோத்துட்டான். அந்த 20% தான் 15000 அப்படின்றாங்க. அப்போ 10% எவ்வளோ? 7500. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னா 75000. இதுதான் வந்து மொத்த ஓட்டு. சரியா? ஆனால் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா த
நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு பை த வின்னிங் கேண்டிடேட். வின்னர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. வின்னர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் 60% கண்டுபிடிச்சா போதும். அப்போ 20% 15,000 இருக்கு இல்லையா? இப்போ 40% எவ்வளோ? 30,000. 60% எவ்வளோ? 65,000 வந்துடும். 45,000 வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம் அந்த 60%. ஸோ 45,000 தான் இவன் ஓட்டு வாங்கியிருக்கான் அப்படின்றாரு. சரியா? புரியுதா? இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இதுலேயே நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ 3வது கொஸ்டின், இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின். 2 candidates X and Y contested an election. 80% of voters cast their vote. அப்போ அந்த ஊர்ல 80% பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அப்போ 20% பேர் ஓட்டு போடல. அப்புறம் யாருமே இன்வாலிட் ஓட்டு இல்லை, தப்பா யாரும் ஓட்டு போடல. there were no nota, none of the above கிடையாது. X got 50% of the votes cast அப்படின்றான். அப்போ முதல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். மொத்தம் 100% ஓட்டர்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த 100%ல 20% வந்து நாட் ஓட்டட், இவங்க எலெக்ஷனுக்கே வரல. அப்போ 80% தான் ஓட்டட் அப்படின்றது புரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் திருப்பி பிரியுது, இதை திருப்பி 100ஆ நினைக்கணும். அதுதான் இங்கே முக்கியமானது. எக்ஸ் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கான்? 56% ஓட்டு வாங்கியிருக்கான். அப்போ எக்ஸ் 56% ஓட்டு வாங்கியிருந்தா 2 பேர் இருக்கிற எலெக்ஷன்னா ஒய் வந்து 44% வாங்கியிருப்பான். சரியா? இங்கேயும் 1 by டிஃபீட்டட் பைனாலும் சரி 1 byனாலும் சரி ஒரே மீனிங் தான். அப்போ இவங்க 2 பேருக்குமான ஓட்டு வித்தியாசம் தான் 1440. 56லேருந்து 44 சப்ராக்ட் பண்ணுங்க. 12% தான் 1440. சரியா? இவங்க 2 பேரோட ஓட்டு வித்தியாசம். அப்போ 1% எவ்வளோ? 120. பார்த்தவொடனே 12 அடிப்படுது இல்லையா? அப்போ 100% எவ்வளோ? 12,000. இந்த 12,000ன்றது என்னது அப்படின்னா மொத்த ஓட்டட். சரியா? 12,000ன்றது ஓட்டட். இப்போ திருப்பி அந்த கலருக்கு போயிடுவோம். அப்போ 80% வந்து 12,000னா இன்னும் எனக்கு என்ன வேணும்? 20% வேணும். 4ஆல் வகுத்தா போதும் இல்லையா? 3000. அப்போ மொத்த ஓட்டு எவ்வளோ? 15,000 ஓட்டு. ஸோ மொத்தமாக அந்த ஊரில் 15,000 ஓட்டு இருக்கு. அதில் 20%, அதாவது 3000 பேர் ஓட்டே போடல, மீதி 12,000 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அதுலேருந்து வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த ஓட்டர் லிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அது 15,000 வரும். கிளியரா? புரியுதா? ஸோ எங்கிருந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான், இந்த ட்ரீ டயக்ராம் போட்டுட்டு கொஸ்டினை போட்டிங்கன்னா தான் அர்த்தம். இப்போ புக்லேயே ஆகட்டும் இல்லை சொல்யூஷன் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எழுதி பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தா புரியாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக புரியும். சரியா? ட்ரீ டயக்ராம் மாதிரி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். In an election between 2 candidates, 20% of voters did not cast their vote. 20% பேர் ஓட்டே போடல. Out of the total votes cast, 10% votes got invalid. அப்போ இப்போ 2வது ஸ்டைல் வருது. அப்போ மொத்தம் 100% ஓட்டர்ஸ். சரியா? இதுதான் ஓட்டர்ஸ் லிஸ்ட். அதுல 20% நாட் ஓட்டட். இது ஃபர்ஸ்ட் லெவல். சரியா? அப்போ 80% வந்து ஓட்டட். இப்போ இந்த ஓட்டட்ல அவங்க என்ன சொல்றாங்க? 90% வந்து வேலிட். அப்போ 10% வந்து இன்வேலிட்னு சொல்றாங்க. இதை 100% எழுதிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இப்போ அந்த the winning candidate got 60% of the valid votes. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த வேலிட் ஓட்ஸ் வந்து ஃபுல் பர்சன்டேஜ் ஆயிடும் திருப்பி. அப்போ இது 100% ஆச்சுன்னா இதுல அவன் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கான்? வின்னரு 60%. அப்போ தோத்தவன் 40%. சரியா? இஃப் he won by, திருப்பி 1 by தான் இருக்கு, 28,880. அப்போ இந்த டிஃபரன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கேஸ் 1ன்னு போடுறேன். 60%லேருந்து 40% சப்ராக்ட் பண்ணா 20%. அந்த 20% தான் 28,800. அப்போ 10% எவ்வளோ? 14,400. அப்போ 100% எவ்வளோ? 1,44,000. இதுதான் வந்து வேலிட் ஓட்ஸ். அதை இங்கே தூக்கி போடுங்க. 1,44,000. சரியா? அந்த கலர் கோடிங்கில் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கேஸ் 2, அந்த 90% வந்து 1,44,000 அப்படின்னா 10% எவ்வளோ? 9 டிவைட் பண்ணுங்க. 1 9s are 9, மீதி 54னா 6, 16,000. அப்போ 100% தான் 1,60,000. இதுதான் வந்து ஓட்டு போட்டவங்க. இன்னும் கொஸ்டின் முடியல. சரியா? இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கேஸ் 3 இங்க இடம் இல்லை, நான் இங்க போடுறேன். கேஸ் 3 என்னன்னா இந்த 80% தான் 1,60,000. அப்போ 10% எவ்வளோ? 20,000.
அப்போ 100% எவ்வளோ? 2 லட்சம். அந்த ஊர்ல மொத்த ஓட்டு எண்ணிக்கை 2 லட்சம். சரியா? இது மாதிரி பர்சன்டேஜ்ல ஒரு 10 டைப் தான் இருக்கு. அந்த 10 டைப்ல இந்த எலெக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டைப். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்து உங்களுக்கு நாங்க சால்வ் பண்ணோம்னா கூட எங்க யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்ல நீங்க கொஸ்டின்ஸ் போடுங்க. வீக்லி ஒரு 10 கொஸ்டின் வந்ததுன்னா நாங்க தாராளமா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறோம். இந்த ஸ்டைல்ல யோசிங்க. முதல்ல ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது மொத்த ஓட்டர்ஸ். அதுல எத்தனை பேர் ஓட்டுக்கு போட வரல, ஓட்டு போட்டவங்க. ஓட்டு போட்டதுல எத்தனை இன்வேலிட் ஓட்டு, வேலிட் ஓட்டு. திருப்பி இந்த வேலிட் ஓட்ல வின்னர் எத்தனை வாங்கியிருக்கான், லூசர் எத்தனை வாங்கியிருக்கான். அந்த டிஃபரன்ஸ் தான் 1 பை லாஸ் பை அப்படின்ற மாதிரி, டிஃபீட்டட் பை அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல போட்டா கண்டிப்பா இந்த கொஸ்டினை ஒரு நிமிஷத்துல யோசிக்கலாம். அண்ட் அகைன் பர்சன்டேஜை ஃபார்முலா மெத்தட்ல அப்ரோச் பண்ணக்கூடாது. 100% எது, 10% எது அப்படின்ற மாதிரி நம்ம மனக்கணக்கில் போடுற பழக்கத்துக்கு வரணும். அந்த பழக்கத்துக்கு வந்தாதான் இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ அதனால வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.